ஆபிரகாம் விசுவாசத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றாரு? நீ எங்க வேணாலும் போப்பா, நான் அதுக்கு ஆப்போசிட் போய்க்கிறேன். இந்த லோத்து வந்து சோதோம் கோமோராவை தெரிந்து கொண்டு அங்கே போகிறார். அங்க பசுமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்க தெரிந்து கொண்டு போகிறார். ஆபிரகாம் பார்த்தீங்க சொன்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட் போகிறார். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்பது எங்கே சூழல்கள் எனக்கு பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் என் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்குவார் என்பதான் விசுவாசம். நீங்க உன்னை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்பி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. தேவனை நான் நம்புகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கௌரவம் போயிடுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. சில டைம்ல ஒரு சில திட்டம் போடலாம், ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கைவிடலாம், அதெல்லாம் ஒன்றும் கௌரவம் போகல. உலகம் நீங்க என்ன சொன்னாலும் ஒன்று பேசும், நீங்க நல்லதை சொன்னாலும் ஒன்று பேசும், தீயதை செய்தாலும் ஒன்று பேசும், நல்லதை செய்யாவிட்டாலும் ஒன்று பேசும். கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அவர் நிச்சயம் செய்து முடிப்பார்.